இன்றைக்கி நம்ம அப்பாவை செய்ய சொல்லி 20 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி போய் அப்பாவை எடுத்துகிட்டு வர போகிறோம் நம்ம வீட்டுக்கு. அவரை கூட்டிகிட்டு வர போகிறோம். இங்கே தான் பாலான்னு ஒரு தம்பி திண்டுக்கல்லில் செஞ்சு தந்தார். ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சுருந்தார். அப்படியே எங்கள் அப்பாவை நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எல்லா பூவும் மாற்றிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் நானும் சாமி கும்பிட்டு கிளம்பி போய் அவங்களுக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸு இதெல்லாம் மாலை, அப்பாவுக்கு சுருட்டு, வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். மேப் அனுப்பிச்சிருந்தார், அவங்க வந்துட்டோம். அப்புறம் அங்கே கொஞ்சம் பூஜை பண்ணணும். நாங்கள் அங்கேயும் நான் கூட நினச்சேன் கண்ணை கட்டி நம்ம வீட்டில் வந்து திறக்கணும் அந்த மாதிரி இருக்கும்னு. அப்படிலாம் இல்லையா, அது உழவுங்களால் ஆனதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி ஒன்று நடக்குமா, அதாவது ஈர்ப்பு அதிகமாக இருக்குமா. இது வந்து நம்ம மண்ணில் தான் செஞ்சுருக்கோம், மண் சிலை தான் சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி செஞ்சுருக்காங்க. உண்மையிலே தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி பேர் பாலா, அவங்க குழந்தை பேரும் பாண்டி தானா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு அப்பாவை என் மடியில் வச்சு, என்னோடய அப்பாவை என் மடியில் வச்சு தூக்கிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வீடியோ எடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வீட்டில் எத்தனை நாள் ஒரு புகைப்படமாக இருந்தவர் இன்றைக்கி ஒரு உருவ சிலையாகவே எனக்கு அப்படியே உண்மையிலேயே இங்கே நேரில் கோயிலில் போய் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. நீங்கள் வேணால் நம்மளேன்னா பாருங்களேன். அவருக்கு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பன்னீர் இதெல்லாம் உடம்புல தேய்ச்சி விட்டுட்டு திருப்பியும் அவருக்கு அந்த பட்டு துணியை கட்டி விட்டுட்டு மாலையை போட்டுவிட்டு அவரை அழகாக்கிட்டு அவர் கூட இன்றைக்கி எப்படா வீட்டுக்கு வருவான்னு அவரை பார்த்து ரசிக்கவே ஆயிருக்கான்னு பார்த்தா அதை அப்படி பார்த்துட்டே இருந்து ரொம்ப நேரம் அவர்கிட்டயே உட்காந்துருந்தேன். நீங்களே பாருங்களேன் அந்த ஃபேஸை, அவ்வளோ அழகு. ஐ லவ் யூப்பா பாண்டி, லவ் யூப்பா. எல்லாருமே நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லார் வீட்லேயும் நல்லா இருக்கணும்.